ஊருக்காரங்களாம் இனிமே நம்மள எங்க ஊரு மாட்டுக்காரன்னு கூப்பிட போறாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. டேய் எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும். கவலைப்படாத. கோனாரு ஒரு வேலைக்கு 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால். 1 லிட்டர் பால் விலை 5 ரூபா. ஐயோ நெஞ்சு, 2 10 அறிவு கட்ட எஸ்எல்சி. நீ இப்படிதான் பிகாம் நான் கணக்கு போட்டு வச்சிட்டேன். பேங்க் கடன் போவ, நம்ம செலவெல்லாம் போவ, மீதி 2000 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம். அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ வா. டேய் உன் மாட்டை காணடா. என்னடா எம் வேணுங்கிற? ஆமா, நீ தான் கடன் பத்திரத்தை கையெழுத்து போட்டிருக்க. போய் தேடு. மாடு ஆட்டார ஒரு வழியா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்படி? 2 கிலோ புண்ணாக்கு கொடுங்க. அரிசிக்கு பதிலா புண்ணாக்கு திங்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப திங்காதப்பா, கொம்பு முளைச்சிட போகுது. யோ புண்ணாக்கு எனக்கு இல்லையா, பசுமாட்டுக்கு. போமாத்தா, இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. கையில இல்லடா, மடியில இருக்கு. அம்மா இந்த மாட்டுக்கு மடியே காணுமே. மடிய காணன்னு மேல பாக்குற, மடி அடியில இருக்குடா. ஓஹோ. இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும் என்ன கேளு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா இந்த மாடு வாங்கணுன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ஆமா, இந்த ரிஷப ராசின்றாங்களே அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். இப்ப நம்ம கிட்ட 2 டெல்லி பசு இருக்கு. இன்னும் 4 பாம்பே பசு வாங்குவோம். 6 கல்கட்டா பசு வாங்குவோம். 7 மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம். எவ்வளவு வாடகையானாலும் பரவாயில்ல. அறிவு கட்ட முண்டம். சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை? மாருதியில ஒரு கார் வாங்குறோம். ஃப்ரிட்ஜ் வாங்கணும். கலர்ல டிவி வாங்குறோம். சேப்புல 1, பச்சையில 1. வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும். இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம். ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது. டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்மியமா இருக்கு. பியூ சின்னப்பா பாடுற மாதிரியே இருக்கு. கம்மியா சொல்றடா, பியூ பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு. ஆஹா, ஐயோ அம்மா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது 40-50 லிட்டர்லாம் கறக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா 6 லிட்டர் கறக்கும். 6 லிட்டரா? என்னடா சொல்றது இவரு? டெல்லி பசுப்பா அது. டெல்லி பசுவா? திண்டிவனம் தாண்டது கிடையாது. நீ வேற. கோனாரு உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. யோ, டீ கடைக்காரனுக்கு 10 லிட்டர் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா? அவனுக்கு கொடுக்கலன்னா வேற பார்ட்டி பிடிச்சிருவாயா? அதுக்கு என்னங்க, 6 லிட்டரை 10 ஆக்கிடுவோம். அது எப்படி? பால்ல தண்ணி ஊத்துரு. பால்ல தண்ணி ஊத்துறது தப்பு இல்ல? தப்புன்ற? அப்ப எப்படி செய்ய? தண்ணியில பாலை ஊத்திரு. தப்பு இல்லையே. 10,000 ரூபாய்க்கு வாங்கின பசுயா? பசுவா? இதுவா? இது பெரிய சைஸ் கொசு, அவ்வளவுதான். டேய், இது வரைக்கும் நம்மள மனுஷன் தான் ஏமாத்தினாங்க. இப்ப மாடை ஏமாத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தண்ணியில பாலை கலந்து டீ கடைக்காரனுக்கு கொடுத்துலான்ற? அதான் அப்பவே சொல்லிட்டேனே, ஊத்திடு. வணங்கண்ணே, ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. எங்க பாலை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது. சும்மா தாய் பால் கணக்கா அவ்வளவு கெட்டியாக்குதுண்ணே. யோ, டீயா யாது? ஒரே தண்ணியா இருக்கு. குடுக்குற காசுக்கு கொஞ்சம் நல்ல டீயா கொடுக்க கூடாது? அண்ணாச்சி கவலைப்படாதீங்க, இன்னில இருந்தா நம்ம பால் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பாருங்க, சும்மா தயிர் கணக்கா குடிக்க போறீங்க. ஆமா, 10 லிட்டர் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 8 லிட்டர் கொடுத்தா எப்படிப்பா? ஏங்க, இதுல 4 லிட்டர் தண்ணி ஊத்தி 12 லிட்டர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியுங்க. ஆனா தொழில ஒரு சுத்தம் வேணுங்க. பால் சுத்தமா இல்லைன்னா கஸ்டமர் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க, நாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க நேர்மை தாங்க காரணம். 8 லிட்டர் பாலுக்கு 40 ரூபாய் ஆகுது. புரியுதா? நாளைக்கு 60 ரூபா ரெடி பண்ணி வைங்க. எங்க மாடு பால் கறக்குதோ இல்லையோ, நிச்சயமா நான் உங்களுக்கு 12 லிட்டர் பால் தரேன். இனிமே இந்த அழுக்கு நோட்லாம் வாங்கக்கூடாது. புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம சும்மா கேட்கறோம், பால் கொடுக்கல. கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே. இவன்லாம் ஒரு டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா, பிரியாணி. மாட்டுக்கா? நமக்கு. ஓ, நைட் ஷோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ, யாரை விடல? வெளியா? இந்த பால் கோவிலியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டுவன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம இதில் தாண்டா தண்ணி ஊற்றி கொடுத்தோம். என்னன்னு விசாரி. நீ போய். என்ன சார் வேணும்? டேய், என்னடா வேணும்? உங்க 2 பேர்ல யார் மணி? கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர்தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. டேய், என்னடா? இந்தா நீ குட்ட பால். எங்க வீட்ல ஒண்ணும் தண்ணி கஷ்டம் கிடையாது. கிணறு இருக்குதியா? செய்யற தொழில சுத்தம் ஓனியா? முந்தானே நான் கடப்ப கோர சொன்னாரு.
சார் யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர். இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்ரா? வணக்கம் சார். வணக்கம்யா. சார் இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினான், கொடுத்துருவான். என்னடா இவன் பிரிச்சு பேசுற? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ 2 பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன். என்னது இந்த கையை வச்சுட்டு பேசுற பேச்சா இது? நான் மாறுகளை சொன்னேன். உன்னால அதான் முடியும். You are talking too much. என்னங்க டூ மச்? வி டாக் 3 மச் 4 மச் நோ மச். இங்கிலீஷ்ல கேட்டா கொடுத்துருன்னு நினைக்கிறியா? இங்கிலீஷ்லயே சொல்றோம். நோ. நான் சொல்றேன் இல்ல நகி லேது. அவனுண்டி. அப்போ நீங்க தவணை பாக்கிய தர போறது இல்ல. சரி, வந்ததுக்கு மாட்டியாவது பாத்துட்டு போறேன். நீங்க மாட்டை பார்க்க முடியாது. ஏன்? நாங்க மாட்டை பீரோல வச்சு பூட்டிட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு. டேய் இவன் உளறாங்க. ஆ. எங்களுக்கு வாங்கும் போது நம்ம ஆசையா தாங்க இருந்துச்சு. ஆனா மாடு கறக்கலையே. வாங்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும். கறக்கிற அறிவா? அது மாட்டுக்கு தானே இருக்கணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், நான் வரேன். இப்ப பேசுறதுக்கு தெம்பு இல்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்கூட்டர் வாங்கும் போதே ஸ்டார்ட் பண்ற அறிவும் வேணும். கொஞ்சம் உதங்களேன். தள்ளுங்க, வாரிட்டு போங்க. இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்தது. என்னயா நேத்து 6 லிட்டர் கறந்தையா? இன்னைக்கு சனிக்கிழமை அரைநாள் இல்லையா, அதான் பாதியா கறந்துருக்கு. அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கறக்காதுன்றியா? ஏங்க கொஞ்சம் அழுத்தி கறந்து பாருங்களேன். ஐட்டி கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். பிளட் பேங்க்ல வித்துருவோம். யோ கூலியா குடியா? கூலியா? நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் வரேன். ஏய், ஐயோ யோ எத்திராஜ், எங்க பாலோட எங்கேயே போற? 2 நாளா கூலி பாக்கி, அதுக்கு பதிலா பால் எடுத்துன்னு வீட்டுக்கு போறேன். ஓ மாட்டுல கூட பாலை கறந்துடலாம்யா. உங்ககிட்ட பணம் கறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கோனார் சொன்னாரு. கரெக்ட் தான். கூலிக்கு தான் பால், கோவலை எதுக்கு எடுத்து போற? வட்டி. ஏய் அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் புண்ணாக்கு எடுத்து போடு. ரொம்ப பசியா இருந்ததுன்னு நானே சாப்பிட்டேன். அதான் நான் தேடினப்ப கிடைக்கல. ஆ?